இப்ப இன்னொரு கேள்வி, அதாவது இப்ப ஆயுள் காப்புறுதி வைத்திருக்கிறவர்களும் இருப்பார்கள். ஆயுள் காப்புறுதி வைத்திருப்பவர்கள் அல்லது கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸும் வச்சிருப்பார்கள் இல்லையா? இப்ப ரெண்டிலும் தனித்தனியாக இருக்கிறார்கள் அல்லது ரெண்டும் சேர்ந்து வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன் தனித்தனியாக எடுக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு காலமும் லைஃப் இன்சூரன்ஸ் முதல்ல எடுத்தார்கள், கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸை தனியாக எடுத்தார்கள். இப்பொழுது ரெண்டையும் சேர்த்து தனித்தனியாக எடுக்காமல் இரண்டையும் சேர்த்து லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு பாலிசியிலே குறைந்த கட்டணத்திலே எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் $100 எடுத்திருந்தால் 100,000க்கு, கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் இன்னொரு 100,000 $100 எடுத்திருந்தால் இரண்டையும் கம்பைன் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு $150 எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தனித்தனியாக உங்களுக்கு பாலிசி வைத்திருப்பது அதிக பிரீமியமாக இருந்தால் நீங்கள் இரண்டையும் சேர்த்து எடுக்கலாம். அது மட்டுமன்றி இப்பொழுது கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸை முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அப்படியான அதிக தேவை இருப்பதால் இப்பொழுது பல கம்பெனிகள் மெடிக்கல் இல்லாமலே கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது 250,000 கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்றால் மெடிக்கல் இல்லாமல், அதாவது உங்களுக்கு ஈவன் பிரஷர் இருந்தால் கூட கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸை இப்போ எடுக்க மிக அண்மை காலமாக அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அதாவது முக்கியமான ஹார்ட் அட்டாக், பைபாஸ் சர்ஜரி, ஸ்ட்ரோக், கேன்சர் போன்ற வருத்தங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸை இப்பொழுது குறைந்த விலையிலேயே மெடிக்கல் இல்லாமல் இப்பொழுது இஷ்யூ பண்ணுகின்றார்கள். ஆனால் சில வருத்தங்கள் கடுமையாக இருக்கும் பொழுது அப்படி எடுக்க முடியாது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு பல சாய்ஸ் இருக்கின்றது. அதாவது லைஃபையும் கிரிட்டிக்கலையும் சேர்த்து ஒரு பாலிசியாக எடுக்கலாம், அல்லது உங்களுக்கு கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் தனியே வேண்டும் என்றிருந்தால், அதாவது உங்களுக்கு ஏற்கனவே லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தால் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது அந்த காசு உங்களுக்கு திருப்பி வரக்கூடியதாக, அதாவது வருத்தம் வராத விடத்து நீங்கள் கட்டிய தொகை முழுவதையுமே திருப்பி பெறக்கூடியதாக கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது வருத்தம் வரும் பட்சத்தில் உங்களுக்கு 100,000 200,000 உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கின்றது. அப்படி ஒரு வருத்தம் வராத விடத்து நீங்கள் கட்டிய தொகையான பணம் முழுவதும் உங்களுக்கு திருப்பி தருவார்கள். எனவே இதில் நீங்கள் லூஸ் பண்ணுவதற்கு அதிகமாக இல்லை, ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்காது. இன்ட்ரெஸ்டுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கின்றது. எனவே இந்த கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் என்பது ஒரு மிக முக்கியமானதாக இப்பொழுது கருதப்படுகின்றது. லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆள் ஒரு கொஞ்ச காலத்துல தனக்கு கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் வேணும் என்று சொன்னால் அதுல என்ன ஆதாயம் அல்லது லாபம் இருக்கு? லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கிறவர் அவர் தனக்கு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாகவோ அல்ல ஒரு இன்கம் ப்ரொடியூசராக இருந்தால், லைஃப் இன்சூரன்ஸ் வைத்திருந்தால் கூட அவருக்கு ஒரு வருத்தம் வரும் பட்சத்தில் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கட்டக்கூடிய தொகையை அவர் கட்டுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸுக்கு மட்டுமல்ல, அவருக்கு மோர்ட்கேஜ் இருந்தால் அல்லது ஒரு நிரந்தர வாடகையாக இருந்தாலும் சரி, அல்லது மோர்ட்கேஜாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு படிப்பு செலவாக இருந்தாலும் சரி, அந்த இன்கத்திலிருந்துதான் அவர் அதை பே பண்ணி கொண்டு வருவார். ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும் பொழுது அவருக்கு அந்த இன்கம் ஜீரோவாக மாறுகின்றது. அப்படி அந்த இன்கம் ஜீரோவாக மாறும் பொழுது வேற ஒரு சாய்ஸும் அவருக்கு இல்லை. ஆனால் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸோ அல்லது டிசேபிலிட்டி இன்சூரன்ஸோ அவருக்கு இருக்குமாக இருந்தால் அவருடைய இன்கம் அவர் இல்லாத அல்லது அவர் டிசேபிளாக அல்லது இன்கம் மேக் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அந்த இன்சூரன்ஸ் அவருக்கு பதிலாக அங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். அவர் ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது ஒரு சிறிய தொகை பணத்தை அந்த இன்சூரன்ஸுக்கு செலவிடுவதன் மூலம் ஃபியூச்சர்லே அவருக்கு வரக்கூடிய எந்த பாதகமான சூழ்நிலையும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணி இருப்பதனால் அவருடைய வாழ்க்கை நார்மலாகவே போய்கொண்டிருக்கும். அப்படி ஒரு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கை முழு விதத்திலுமே திசை மாறி போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது ஆயுள் காப்புறுதி இல்லாமல் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் மட்டும் வச்சிருந்தா, ஆயுள் காப்புறுதி இல்லாமல் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் வைத்திருந்தால் அவருடைய லைஃபு கொண்டு நடக்கும் பொழுது அந்த முழு தொகையும் கிடைப்பதில்லை. கிரிட்டிக்கல் என்பது தனியாக வருத்தத்துக்கு மட்டும் கிடைக்கும் ஒரு பணம். ஆனால் புதுவிதமான இன்சூரன்ஸ், நான் ஏற்கனவே கூறியது போல லைவையும் கிரிட்டிக்கலையும் சேர்த்து எடுக்கும் பொழுது அவர்களுக்கு லைவு கொண்டு நடந்தாலும் கவரேஜ் இருக்கும், கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தாலும் கவரேஜ் இருக்கும். எனவே தான் நான் கூறினேன், அந்த லைஃபையும் கிரிட்டிக்கலையும் சேர்த்து எடுக்கும் பாலிசி உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பாலிசியிலேயே ரெண்டுமே
உங்களுக்கு கவர் பண்ணும். ஆனால் தனியே நீங்க கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸை எடுக்கும் பொழுது லைவுக்கு ஒன்று நடந்தால் ஒரு பணமும் கிடைக்கப் போவதில்லை. எனவே இந்த லைஃப் அண்ட் கிரிட்டிக்கலையும் சேர்த்து புதிதாக அறிமுகப்படுத்த பாலிசியை நீங்கள் எடுத்தால் உங்கள் 2 விதமான பாதகமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது உங்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்றது. எப்படி என்னன்னு சொன்னால் லைவுக்கு நடந்தாலும் அவர்கள் பே பண்ணுவார்கள், கிரிட்டிக்கல் ஏதாவது மேஜர் வருத்தம் வந்தாலும் அந்த தொகை கிடைக்கும். ஆனால் கிரிட்டிக்கல் தனியாக எடுத்திருந்தீங்கள் என்றால் உங்களுக்கு லைவு கொண்டு நடந்தால் 1% கிடைக்காது. ஆக வருத்தம் வந்தால் தான் கொடுப்பார்கள். ஆனால் புதுவிதமான பாலிசி உங்களுக்கு வருத்தம் வந்தாலும் பே பண்ணுவார்கள் அல்லது உங்களுக்கு உயிருக்கு கொண்டு நடந்தாலும் பே பண்ணுவார்கள். எனவே உங்களுக்கு 2 பர்பஸும் ஒரே பாலிசியிலே அங்கே சர்வ் பண்ணப்படுகின்றது. இப்ப அநேகமாக இங்கே சில பேருக்கு இப்ப கம்பெனியில வேலை செய்யறவர்கள் ஒரு ஆள் தனக்கு தான் செய்யற நிறுவனம் சில பேருக்கு காப்பீடு செய்யற வழக்கம் இருக்கிறது இல்லையா? ஆமாம். இப்ப ஒரு எனக்கு கம்பெனியில எனக்கு காப்பீடு இருக்குமாக இருந்தால் நான் தனிப்பட்ட முறையில செய்யணுமா? ஆமாம். ஏன்னு சொன்னால் கம்பெனியிலே காப்புறுதி இருக்கும் பொழுது அது ஒரு குரூப் இன்சூரன்ஸ்லேயே கொடுக்கின்றார்கள். அது நீங்கள் கம்பெனியிலே வேலை செய்ய மட்டும்தான் அந்த காப்புறுதி உங்களுக்கு உறுதியளிக்கப்படுகின்றது. நீங்கள் வேலை செய்து அந்த கம்பெனியை விட்டு விலகும் பொழுது அந்த காப்புறுதி உங்களுக்கு தொடர்ந்தும் அவர்கள் தரமாட்டார்கள். எனவே இந்த உங்களுக்கு தெரியும் பல நேரங்களிலே நீங்கள் ப்ரொமோஷன்லேயே வேற கம்பெனிக்கு மாறலாம் அல்லது வேலை இல்லாமல் போகலாம் அல்லது 65 வயது வந்தவுடன் நீங்கள் கட்டிய தொகையோ இல்லாமல் போகலாம். எனவே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்சூரன்ஸ் இருந்தால் அதுவும் மிக குறுகிய தொகையை அங்கே காணப்படும். அங்கு நீங்கள் வேலை செய்யும் பொழுது தற்செயலாக நீங்கள் அங்கு வேலை செய்யாத விடத்து உங்களுக்கு ஒரு பணமும் கிடைக்கப் போவதில்லை. ஏன்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் இல்லாமல் போய்விடும். எனவே நீங்கள் வேலையிலே இருந்தால் கூட நீங்கள் இன்னொரு வேலைக்கு போகும் பொழுது அந்த கம்பெனியிலே உங்களுக்கு தொடர்ந்தும் அந்த காப்புறுதி தருவார்களா என்பது கேள்விக்குறி. எனவே உங்களுக்கு ஒன்று தனியாக ஒரு இன்சூரன்ஸை எடுத்து வைத்திருந்தால் நீங்கள் யாரையுமோ இந்த கம்பெனியோ நம்பி இருக்க தேவையில்லை. நீங்கள் உங்களையே நம்பி உங்களுடைய உழைப்பை நம்பி அதை கட்டிக்கொண்டு வந்தீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மற்றவர்களை நம்பி நீங்கள் இருக்க தேவையில்லை. இப்ப டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறது இல்லையா? ஆமாம். அது யாருக்கு நன்மை பயக்கும், அதை யார் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் என்பது பொதுவாக செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு எஸ்பெஷலி ட்ரக் டிரைவர்ஸுக்கு இது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய தொழில் எந்த நேரமும் ஆக்சிடென்டோ அல்லது ஏதாவது ஒரு ஆபத்திற்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றதனால் அவர்கள் $5,000 ஒரு மாதம் இன்கமாக எடுத்தால் அவர்களுக்கு ஒரு டிசபிலிட்டி அல்லது அவர்களுடைய வேலை செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் வருமிடத்து அவர்களுடைய இன்கம் ஜீரோவாக வருகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒர்க்கர்ஸ் கம்பன்சேஷனோ அல்லது அன்எம்ப்ளாய்மெண்டோ கிடைப்பதில்லை. அந்த பட்சத்தில் அவர்கள் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருந்தார்களே ஆனால் அவர்கள் வேலை செய்ய முடியாத ஒரு பட்சத்தில் அவர்களுடைய இன்கம் ரிப்ளேஸ் பண்ணப்படுகின்றது. அதாவது ஒரு $3,000 அவர்கள் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருந்தார்களானால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு டிசேபிள் பேக் பெயினோ அல்லது ஒரு வேலை செய்யாத ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது தொடர்ந்தும் அவர்களுடைய இன்கம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. எனவே அவர்களை நம்பி அல்லது அவர்கள் மோர்கேஜ் பேமெண்ட் அல்லது படிப்பு அதிக செலவுகள் இருந்தால் இப்படி ஒரு சிறிய தொகையை ஒரு $100 ஒரு தொகையை அவர்கள் கட்டிக்கொண்டு வருவார்களே ஆனால் அவர்கள் 5,000 தொடர்ந்து மேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாத விடத்து அட்லீஸ்ட் அவர்கள் அதுக்கு மாற்றீடாக இந்த டிசபிலிட்டியிலிருந்து இன்கம் வரும் பொழுது தொடர்ந்தும் அந்த பயனை பெறுவார்கள். எனவே அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் அவர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்காமல் தொடர்ந்தும் தங்கள் தேவைகளை சுமூகமாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப அதாவது நீங்க சொல்ற அந்த உண்மையிலேயே ஒரு சாரதிகளுக்கு மட்டுமன்று இல்லை தானே இந்த இது இல்லை, ஆனால் அவர்களுக்கு தான் அந்த யாரும் எடுக்கலாம். ஆனால் செல்வ எம்ப்ளாய்டாக இருக்கிற யாரும் அதை எடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு சாரதி அவர்களுக்கு தான் கூடுதலாக அந்த ஆக்சிடென்டோ அல்லது டிசபிளோ வாரத்துக்கு கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் மற்றவர்கள் கூட இப்ப செல்வ எம்ப்ளாய்டாக இருப்பவர்கள் கூட அல்லது ஈவன் ஏதாவது தொழில் செய்பவர்கள் கூட இந்த டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருந்தால் அவர்கள் தங்களுடைய இன்கத்தை தொடர்ந்தும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் $100 பே பண்றது ஒரு பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் $5,000 $4,000 மேக் பண்ணும் பொழுது, ஆனால் அந்த பே பண்ணுகின்ற $100 உங்களுடைய இன்கத்தை தொடர்ந்து உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே அது ஒரு மிக முக்கியமான கருவியாக அங்கேயே செயற்படுகின்றது. அதை நீங்கள்
ஒரு சிறிய தொகை பணத்தை நீங்கள் ஒரு சைட்லேயே ஒதுக்கி வைப்பதன் மூலம் தொடர்ந்தும் உங்களுடைய இன்கம் உறுதிப்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் அல்லது உங்களுடைய குடும்பத்தினின் வாழ்க்கை தரம் தொடர்ந்தும் அதே மாதிரியாக போகக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாத விடத்து உங்களுக்கு பெரிய சிக்கல்களை மோட்கேஜோ அல்லது பிள்ளையின் படிப்புக்கோ வரக்கூடிய பணத்தை தொடர்ந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்வதில் மிகவும் சிரமமாக இருக்கும்.